Welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi தான் PKL 12 தான் தமிழ் தலைவாஸ் தான் சாகர் ராத்தி தான். எஸ் ஆர் யூ ரெடி? எஸ் எல்லாரும் கெட்டிங் ரெடி ரைட். நிறைய பேர் மத்தியானத்துலேருந்து எனக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தீங்க. சார் சாகர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க பேருக்க வீடியோ போடுங்கன்னு நான் பார்த்தேன். அந்த ரீலை சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க தமிழ் தலைவாஸ் சாகர் ராத்தி பற்றி. அண்ட் அவரோட சில கிளிப்பிங் எடுத்தோன்னே வரும்போது அப்படியே சோகமான மியூசிக் பின்னாடி எத்தனை பேர் பயந்தீங்க ஆஹா ரிலீஸா அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்தது, கடைசியில் ஒரு ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. அண்ட் இட் ஷோஸ் இண்டிகேஷன் தான் அது இல் பி ரீடைன். கேப்டனை போட்டிருக்காங்களா, ஹலோ கேப்டன் பீன் சம் டைம் மிஸ்ட் யூ லாஸ்ட் சீசன் அப்படின்னா போன சீசன் உங்களை மிஸ் பண்ணோம் ஆஸ் அ கேப்டனா, அதுக்கு அதான் அர்த்தம். தட் மீன்ஸ் அவர் ரீட்டைன் ஆவார் அண்ட் அவர் தான் கேப்டன் ஆக போகிறாருன்னு. ஏன்னா ஆல்ரெடி புது கோச் வந்துட்டாங்க, நமக்கு தெரியும். சஞ்சீவ் பலியான் ரிலீஸ் பண்ணியாச்சு, மோஹித், அபிஷேக், சாயில் குலியாவை. பழைய கோச் 2 பேரையும் அமிச்சாச்சு, சேரனா அண்ட் உதயகுமார். லேட்டஸ்ட் ரீலில் வந்து அவரோட சில கிளிப்பிங்ஸ்லாம் காட்டுறாங்க, பின்னாடி மியூசிக்லாம் போட்டு. ஸ்டார்டிங்கில் சோகமாக வருது மியூசிக். எத்தனை பேர் யோசிச்சிங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லை ஐயோ ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்களான்னு பதறினீங்கன்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 17,000 லைக்கு 3-4 ஹவர்ஸில் அந்த வீடியோ போட்டதுலேருந்து சோஷியல் மீடியாவில் அவங்க 400 ஷேரு 500 கமெண்ட்டுக்கு மேலே வந்தது. கடைசியில் ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. ஹாப்பி என்டிங் மாதிரி தான் காமிச்சாங்க. அவர் வந்து டெஃபினெட்லி இல் பி ரிட்டைன், அதான் அதுக்கு அர்த்தம். அதுவும் இல்லாமல் எண்டில் அந்த பாட்டு வேறு, இது ஜிகர்தண்டா XX, அதில் ராகவா லாரன்ஸ், எஜ்ஜு சூர்யா படம். மாமதுர அன்னக்கொடி வாமதினி அண்ணன் ரெடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா கொட்டு அடி அப்படின்னு முடிக்கிறாங்க ஹாப்பி என்டிங்கோட. ஸோ தட் மீன்ஸ் அவர் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு இப்படிலாம் மியூசிக்லாம் போட்ட மாட்டாங்க, எடுத்தோடனே ரிலீஸ்ட். இட் வாஸ் அ குட் ஜேர்னி வித் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்னு தான் முடிச்சாங்க. மோஹித் ஆகட்டும், அபிஷேக் ஆகட்டும், சாயில் குலியா, சோயாஸ், உதயகுமார் அண்ட் சேரனால அனுப்பும்போது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி மியூசிக் போட்டு அது எண்டிங் போட்டாங்கன்னா டெஃபினட்டாக வில் பி ரீடைன் தானே. ஏன் PKL 11 கூட சாகர் ஒரு மேட்ச் கூட சரியாக விளையாட முடியல இல்லையா, இன்ஜுரி தான். அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி யாருக்கும் எந்த சந்தேகமே கிடையாது. இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டிஃபெண்டர். ஹைட்டு வேறு, ஆங்கிள்லாம் பிடிச்சான்னா அப்படியே உடும்பு பிடிக்கிற மாதிரி யாரும் நழுவே முடியாது. ஸோ அவரை டெஃபினெட்லி வி மிஸ்ட் ஹிம் ஆஸ் அ கேப்டன். ஏன்னா போன வாட்டி ஏகப்பட்ட, அதனால் சச்சின் தெண்டுல்கர் கொஞ்ச நேரம் கேப்டன், சாயில் குலியா கேப்டன், நரேந்தர் கேப்டன், நிதிஷ்குமார் கேப்டன், எல்லாரும் கேப்டன். நான் மட்டும்தான் கேப்டன் ஆகல, எல்லாரும் கேப்டன் ஆகிட்டாங்க. பட் இப்போ சாகர் வந்து வந்தோம்னா ஆஸ் அ கேப்டன்னா டெஃபினெட்லி வில் பிளே அண்ட் ஃபிட் ஆகிட்டார்னு அர்த்தம். அவர் 22 மேட்ச் வச்சா கன்ஃபார்ம். நீங்கள் சஞ்சீவ் பலியான் வந்திருக்காரு, நம்ம வேறு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அவர் அர்ஜுன் தேஷ்வால் வருவாரா, பர்தீப் நர்வாலா, எல்லாம் ஒரு அசம்ஷன் தான். வந்தால் சந்தோஷம் தான். யாராவது ஒருத்தர் வாய்ப்பு இருக்குது, மனிந்தர் சிங் வருவாரான்னு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கு நவீன் எக்ஸ்பிரஸில். ஏன்னா அவங்கள ரிலீஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட் அவங்க ரெஸ்பெக்டிவ் டீமில். ஸோ இப்போ அவங்கள ஒரு சரியான லீடர் வேணும்னா ஏற்கனவே டீமில் இருக்கிறவங்க தான் லீடராக பண்ணணும். வெளிலேருந்து கொண்டவங்களை வந்து நீங்கள் கேப்டனாக போட முடியாது திடீர்னு. மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டியா அப்படி தான் பண்ணாங்க. 3 வருஷம் கழிச்சு கூப்பிட்டு வந்து என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். போகிற கிரவுண்ட்லாம் ஓன்னு கத்திட்டு இருந்தாங்க அவர் டாஸ் போர்டு வரும்போது. சாகரை வந்து அதனால சாயில் குலியாவோட பர்ஃபார்மன்ஸும் போச்சு. ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர் இல்லையா, ஜோடியாக தான் அவங்க விளையாண்டாங்க. சில பேரால் தான் இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதில் சாகர் ஒன்று. அங்கே பாருங்கள், ஹரியானா ஸ்ரீலரில் ஜெய்தீப் தையா, மோஹித் நந்தல் இல்லை, இருந்தாலும் அவர் இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணி கப்பை ஜெயிக்க வச்சார். என்னதான் மன்பிரீத் சிங் கோச் கொடுத்தாலும் மேட்டில் அவரோட டெசிஷன், அவரோட கேப்டன்சி கண்ணுலாம் கீஞ்சி போய் பேண்டேஜ்லாம் போட்டு வந்து விளையாண்டார். சாகரோட ஃபிட்னஸ் இஸ் தேர், அதனால தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ இதில் தெரியுது கடற்கடை இந்த வாட்டி சீசன் ரொம்ப குயிக்காக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த வாட்டி எந்த வேர்ல்டு கப்லாம் இல்லை கிரிக்கெட். போன வருஷமான ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் இருந்து, அதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப் இருந்து, அதனால டிசம்பர் வரைக்கும் போச்சு. இப்போ கடை நீங்கள் 1.5 மாதத்தில் எதிர்பார்க்கலாம். யார் ரீட்டன், ரிலீஸு, எவ்வளோ பட்ஜெட் ஏறுது, NYP யார், ரீட்டன் யங் பிளேயர் யார், என்ன ஏதுன்ட்டுன்னு. ஸோ அண்ட் நம்ம நல்லா தானே ஸ்டார்ட் பண்ணோம் PKL லெவலில். சாகர் மட்டும் இருந்து தானே நினச்சி பாருங்கள், ஃபுல்லாக அவர் தான் கேப்டன்சி பண்ணியிருப்பார். இந்த குளறுபடியாக இருக்காது. 2 வைஸ் கேப்டனு ஒவ்வொரு வாட்டி இல்லாமல் புனேரி பத்தன்ட்டு ஜெயிச்சோம். இவ்வளோ அஸ்லம் இனம் தான் இருந்தார். அப்போது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டை பண்ணோம். தெலுங்கு டைட்டன்ஸ் பவன் ஷெராவத் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்மளுது அவர் கூட அதை ஜெயித்தோம். பவன் ஷெராவத் வேறு இருந்தார் அதில். ஊட அசாப் அவர் வேறு புது வச்சாங்க. ஸோ இந்த சஞ்சீவ் பலியான் ஒரு மோட்டிவோட தான் வந்திருக்காரு. எப்படியாவது பிளே ஆஃப் கொண்டு போயிடணும். பிளே ஆஃப் கொண்டு போனதுக்கப்புறம் எனிபடிஸ் கேம் அண்ட் அன்னைக்கு வேண்டிய யார் வேணா யார்கிட்ட நான் ஜெயிக்கலாம். இப்போ ஆப்ஷன்லேயும் கண்டிப்பான நல்ல பிளேயர்ஸை தான் எடுப்பாங்க. இப்போ சாகர் ஃபிட் ஆடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நியூஸ். அதுதான் ஒரு இண்டிகேஷன். அந்த இதில் போட்டது அந்த மியூசிக்கோட போட்டு கடைசியில் எண்டிங் பண்ணது மதுரை அந்த பாட்டோட. ஸோ ஃபேன்ஸ்லாம் ஜாலியாக இருப்பீங்க, வீக்கெண்டை ஜாலியாக கொண்டாடுங்க. சாகர் வில் பி ரீடைன் அண்ட் வில் பி லீடிங் ஆல்சோ. கிளிப்பிங்ஸும் நிறைய போட்டு காமிச்சாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் கருத்து என்ன அதை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. அண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்லாம் இருக்காது, டக்குன்னு ஸ்ட்ரைட்டாகவே ரிலீஸ்ட் அப்படின்னு தான் வந்தது. கண்டிப்பாக வில் பி ரீடைன், வில் பி டெஃபினெட்லி மிஸ்ட். அவரோட ஆஸ் கேப்டன்சி ஆகட்டும், அவரோட டிஃபென்ஸ் ஸ்கில்லை பற்றி யாருங்க எந்த டவுட் இல்லை. ஃபிட்னஸ் மட்டும்தான் ஒரே ஒரி. நானும் நிறைய டவுட்டாக கேட்டது ஃபிட்னஸ் தான். கடந்த 3 சீசனாக 22 மேட்ச் விளையாடலையேன்ட்டு, 17, 15 அப்படின்னு. போன சீசன் ஸ்டார்டிங்கில் நமக்கு அன்லக்கி மாதிரி ஆயிடுச்சு. அவர் இன்ஜூரி ஆனதுனால தான் ஏகப்பட்ட குளறுபடிகள். இந்த வாட்டி அது டெஃபினட்டாக ஆகாது, பார்ப்போம். தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தான்.
ஏன்னா இதெல்லாம் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ப்ராப்ளம் படுத்தி விடுங்க. சேர்ந்து பண்ணி போக வேண்டியது ரொம்ப இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.